ஹை ஃப்ரெண்ட்ஸ், NHPC லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா, வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரெய்னிங் ஓகேங்களா? 1 இயர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட்டிங்லேயே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் பவர், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதை சார்ந்த நிறுவனம் சரிங்களா? ஸோ அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, லொக்கேஷன் வைஸ் ட்ரைனிங் சீட்ஸ் வந்து எவ்வளோ அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதாவது கிராஜுவேட் கேட்டகரி, ஐடிஐ கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு டிப்ளமோ கேட்டகரி கூட கொடுத்துருக்காங்க. அது ஒவ்வொரு லொக்கேஷன்ஸ்க்கு வந்து மாறுது. நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு லொக்கேஷன்ஸ் வைஸாக நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ இந்த டேபிளை கிளியராக பார்த்துக்குங்க ஓகேங்களா? ஸோ டேபிள் ஏல வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் டேபிள் பியில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டேபிளாக நீங்கள் கிளியராக பார்த்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு டேபிள் ஏல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேகன்சி டீல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. எத்தனை லொக்கேஷன்ஸ் இருக்குது, ஒவ்வொரு லொக்கேஷன்ஸுக்கு வந்து என்னென்ன கேட்டகரிக்கு வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரேடு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ சீரியல் நம்பர், என்ன அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரேடு, கிராஜுவேட்டா, ஐடிஐயா, அதுக்கப்புறம் எவ்வளோ சீட் இருக்குது, அந்த லொக்கேஷனோட ஹெட் ஆஃபீஸ் ஓகேங்களா, அட்ரஸ் ஆஃப் லொக்கேஷன்ஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா. உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், கார்ப்பரேட் ஆஃபீஸ் ஃபரிதாபாத் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து கிராஜுவேட்டு அப்புறம் ஐடிஐ மட்டும் தான் கேட்குறாங்க. டோட்டலாக 107 வேகன்சி இந்த லொக்கேஷன்ஸில் இருக்குது. அதுக்கப்புறம் செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா, ரீஜினல் ஆஃபீஸ் பனிகேட் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ ட்ரேடு மட்டும் தான், மொத்தம் 7 வேகன்சி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு வேகன்சிக்கும் என்ன ட்ரேடு, கிராஜுவேட்டா, ஐடிஐயா, டிப்ளமோ, இதெல்லாம் தெளிவாக பார்த்துக்குங்க. வேகன்சி பார்த்துக்குங்க, அதுக்கான லொக்கேஷன்ஸ் வந்து பார்த்துக்குங்க சரிங்களா. ஸோ டேபிளை கிளியராக பார்த்துக்குங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள், இதில் வந்து 3மே இருக்குது பாருங்கள். அதாவது டனாகாப்பூர், டனாக்பூர், பிஎஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்டும் இருக்குது, டிப்ளமோ இருக்குது. கிராஜுவேட்டில் பார்த்தீங்கன்னா சிவில், எலக்ட்ரிக்கல், ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ், ஃபினான்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், பிஆர் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லிட்டு டிப்ளமோலையும் பாருங்கள், டிப்ளமோ சிவில், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், நர்சிங், லெபார்ட்டரி டெக்னாலஜி, ஃபார்மசி, அப்புறம் ஐடியில் வந்து பாருங்கள் எலக்ட்ரிஷியன், பிளம்பர், ஃபிட்டர், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், ஸ்டெனோகிராஃபர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு லொக்கேஷன்ஸ் வைஸும் அந்த ட்ரேடு எல்லாமே, டிசிப்ளின் எல்லாமே மாறுது. நீங்கள் தெளிவாக வந்து செக் பண்ணிக்கலாம் சரிங்களா. இந்த டேபிளை கிளியராக பார்த்துக்குங்க. எந்த லொக்கேஷன்ஸ் உங்களுக்கு கன்வீனியாக இருக்கோ, ஏதாவது ஒரு லொக்கேஷன் தான் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ அதையுமே நான் சொல்லிடுறேன். அப்புறம் அந்தந்த லொக்கேஷன் சாரி, அதனால் ட்ரேட் வைஸ், டிசிப்ளின் வைஸ் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. என்ன ஸ்டைஃப்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க இந்த டேபிளில் சரிங்களா. ஸோ இதில் வந்து பாருங்கள், மோஸ்ட்லி டிகிரி முடிச்சவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 ஒரு மாதத்துக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது சப்போஸ் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 13,500 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐடிஐ கேண்டிடேட்டுக்கு வந்து 12,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு மாதத்துக்கு சரிங்களா. இது வந்து ஸ்டைஃபண்ட் உங்களுக்கு வந்து. ஸோ அந்தந்த டிசிப்ளின் வைஸ் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். உதாரணத்துக்கு இப்போ கிராஜுவேட்டில் சிவில்னால் நீங்கள் வந்து பிஇ, பிடெக் இல்லை பிஎஸ்சி இன்ஜினியரிங்கில் சிவில் முடிச்சிருக்கணும். சப்போஸ் நீங்கள் ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் எம்பிஏ முடிச்சிருக்கணும். பிகாம் படித்தவங்க, அப்புறம் எல்எல்பி படித்தவங்க, அப்புறம் எம்ஏல ஹிந்தி படித்தவங்க, ஹிந்தி நாலேஜ் இருக்கவங்க, இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. எம்ஏ இங்கிலீஷ் படித்தவங்க, பிஎஸ்சி நர்சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு போஸ்டிங் வைஸாகவும் அந்த ட்ரேடு பொறுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க. அதே போல் ஐடிஐ நீங்கள் அதே போல் அந்த ட்ரேட் வைஸ் நீங்கள் வந்து ரிலவெண்ட் ஃபீல்டில் ஐடிஐ வந்து முடிச்சிருக்கணும் சரிங்களா. ஐடிஐ இன் பிளம்பர், ஐடிஐ இன் சர்வேயர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கூட. நீங்கள் தெளிவாக வந்து ஒரு டைம் பார்த்துக்குங்க சரிங்களா. அதுக்கப்புறம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 18 வயசுன்னு சொல்லியிருக்காங்க, மேக்ஸிமம் 30 வயசுன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதே போல் அப்பர் ஏஜ் லிமிட்டில் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. அது கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் படி நாங்கள் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் கைட்லைன்ஸ்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நான்ஸ் தான் மேபி வந்து அப்பர் ஏஜ் லிமிட்டில் ரிலாக்ஸேஷன் தருவாங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 30ன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதையும் நோட் பண்ணிக்கங்க. ட்ரைனிங் டூரேஷன் வந்து 1 இயர் தான். மேபி வந்து 2 இயர்ஸ்க்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. பிளேஸ் ஆஃப் ட்ரைனிங் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NHPCயோட லொக்கேஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் ப்ராஜெக்ட் ரெக்யர்மெண்ட் தேவைப்படுது, பவர் ஸ்டேஷன் யூனிட் சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் அங்கே இருக்கோ அங்கெல்லாம் உங்களுக்கு ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. எங்கே உங்களுக்கு வந்து ட்ரைனிங் போட்டாலும் ஒர்க் பண்ணுற பில்டிங் இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதே போல் அக்காமடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்குது, ஷேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. ஷேர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. சப்போஸ் அக்காமடேஷன் ப்ரொவைட் பண்ணாத பட்சத்தில் உங்களுக்கு அந்த ஸ்டைஃபண்டில், உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைஃபண்ட் இருக்கு இல்லையா ஒவ்வொரு கேட்டகரிக்கும், அந்த ஸ்டைஃபண்டில் அடிஷ்னலாக ஒரு 2,500 நாங்கள் கொடுப்போம். ஒரு மாதத்துக்கு 2,500 கொடுப்போம். நீங்கள் வந்து உங்கள் அக்காமடேஷன் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அக்காமடேஷன் ஃபஸ்ட்டு அவங்க கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அக்காமடேஷன் கிடைக்காத பட்சத்தில், சப்போஸ் கொடுக்காத பட்சத்தில் இந்த 2,500 உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க சரிங்களா. உங்கள் ஸ்டைஃபண்ட் ப்ளஸ் இந்த 2,500 ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு வரும் சரிங்களா. ஸோ அதான் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒர்க்கிங் ஹவர்ஸ், ஹாலிடேஸு, லீவ் எல்லாத்தையும் பற்றி சொல்லியிருக்காங்க. நீங்கள் தெளிவாக வந்து நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்கலாம். அப்புறம் இந்தியன் சிட்டிசன்ஸ் வந்து யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறவங்க ஏதாவது ஒரு ரீஜியன், ஒரு ஸ்டேட்,
ஒரு ட்ரேட் இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணி அப்ளை பண்ணணும். மல்டிபிள் பொசிஷன்ஸ்க்கு, மல்டிபிள் ஸ்டேட்டுக்கு, மல்டிபிள் ரீஜன்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது என்கொயரிஸ் இருந்துச்சுன்னா இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரி வைஸாகவும் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், பியூராக உங்கள் அகாடமிக் குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான். இப்போ கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் 10th கிளாஸ் அந்த மார்க் வந்து 20% வெயிட்டேஜும், 12th டிப்ளமோ படிச்சிருந்தீங்கன்னா 20% வெயிட்டேஜும், அப்புறம் இன்ஜினியரிங் அதில் வந்து நீங்கள் வந்து உங்கள் டிகிரி மார்க் எவ்வளவோ அதை பேஸ் பண்ணி 60%. சப்போஸ் பிஜி முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்குமே ஒரு மார்க் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கிராஜுவேட் கேட்டகரிக்கு. டிப்ளமோக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th பொறுத்து 30%, 10th மார்க் பொறுத்து 30%, அப்புறம் டிப்ளமோ பொறுத்து 70% சொல்லியிருக்காங்க. ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th பொறுத்து 30%, ஐடிக்கு வந்து 70% சொல்லியிருக்காங்க. அதாவது டோட்டலாக 100க்கு சரிங்களா. ஸோ பியூராக உங்கள் அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ணுவாங்க. இன்டர்வியூவில் அது கிடையாது. தேர் வில் பி நோ இன்டர்வியூன்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதுக்கப்புறம் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பாருங்கள், இது வந்து முன்னுரிமை, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு அப்படின்னு பாருங்கள், ப்ராஜெக்ட் அஃபெக்டட் ஃபேமிலிஸ் ஓகேங்களா. என்ஹெச்பிசி அந்த யூனிட்டால் அஃபெக்ட் ஆனாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலி பர்சன்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்டாக வந்து பார்த்திங்கன்னா கன்சர்ன்டு டிஸ்ட்ரிக்ஸு. இப்போ வந்து இந்த ப்ராஜெக்ட் பவர் ஸ்டேஷன் இந்த யூனிட் என்ஹெச்பிசி இந்த ப்ராஜெக்ட் பவர் ஸ்டேஷன் யூனிட்லாம் எங்கே லொக்கேட்டாக இருக்குது அந்த சிட்டிஸ் ஓகேங்களா, அந்த டிஸ்ட்ரிக்கு. ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து அடுத்த முன்னுரிமை போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ப்ராஜெக்ட் அஃபெக்டட் ஃபேமிலிஸ் அவங்களுக்கு அதுக்கப்புறம் சப்போஸ் அவங்க வந்து ஃபில் ஆகியும் அதுக்கப்புறம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸோ அந்த அந்த என்ஹெச்பிசி இருக்கிற லொக்கேஷன் பொறுத்து இருக்கிற டிஸ்ட்ரிக்கு, அதுக்கப்புறம் அதுவும் இல்லாத பட்சத்தில் வேக்கன்சி இருந்துச்சுன்னா அந்த ரிமைனிங் பொசிஷன்ஸ் தான் வந்து அதர் ஸ்டேட்டு கேண்டிடேட்டுக்கும் இல்லை இந்த மாதிரி யூனியன் டெரிட்டரிஸுக்கு கேண்டிடேட்டுக்கும் நாங்கள் வந்து கொடுப்போம் அப்படின்ற மாதிரி தெளிவாக இந்த 4 பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுங்களா. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ப்ராஜெக்ட் அஃபெக்டட் ஃபேமிலிஸ், அந்த என்ஹெச்பிசியோட ப்ராஜெக்ட் அஃபெக்டட் ஃபேமிலிஸ் பர்சன்ஸு. அடுத்தது அது அந்த என்ஹெச்பிசி நிறுவனம் எங்கெங்கெல்லாம் லொக்கேட்டாக இருக்கோ அதுக்கான கன்சர்ன்டு டிஸ்ட்ரிக்ஸ் ஓகேங்களா. ஸோ அந்த கேண்டிடேட்டுக்கு வந்து போகும். ஸோ இதெல்லாம் போனதுக்கப்புறம் ரிமைனிங் வேக்கன்சி இருந்தால் மட்டும்தான் அதர் ஸ்டேட் கேண்டிடேட்டுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க சரிங்களா. அப்புறம் அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். ஐடிஐ ட்ரேடுக்கு apprenticeship.india.government.in வெப்சைட்லையும், கிராஜுவேட் டிகிரி டிப்ளமோ ஹோல்டருக்கு வந்து nats.education.government.in வெப்சைட்லையும் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்குற லிங்க்கில் போயிட்டு கேரியர் செக்ஷனில் போயிட்டு நீங்கள் வந்து அங்கே அப்ளை நவுன்னு இருக்கும், எங்கேஜ்மெண்ட் ஆஃப் அப்ரெண்டிஷிப்பில் அங்கே அப்ளை நவுன்னு இருக்கும், அங்கே வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட்டுமே செக் பண்ணிவிட்டு ப்ராப்பராக வந்து அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான தேதிகள், ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 11 ஜூலை 2025 அன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 11 ஆகஸ்ட் 2025 சரிங்களா. இன்னும் டைம் இருக்குது. ஸோ கிளியராக பார்த்துட்டு இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஓகேன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 361 வேகன்சி கிட்ட சொல்லியிருக்காங்க. கிராஜுவேட், டிப்ளமோ, ஐடிஐ எல்லா கேட்டகரிக்கும் சேர்ந்து வேரியஸ் லொக்கேஷன்ஸ்க்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தெளிவாக நீங்கள் வந்து கைட்லைன்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நோட்டிஃபிகேஷன் கிளியராக பார்த்துட்டு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிட்டெல்லாம் மீட் ஆயிடுச்சுன்னா ஆன்லைனில் வந்து மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ஹெச்பிசி லிமிடெட் அறிவிச்சிருந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்கான முக்கியமான விவரங்கள் ஓகேங்களா. ஸோ நோட்டிஃபிகேஷனை கிளியராக பாருங்கள். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி எல்லாம் மீட் ஆச்சுன்னா ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.